அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன். இன்னைக்கு 12 லக்கணக்காரர்களுக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும், பணம் பெருகுங்கிறத பார்க்கலாம். ஒரு செயலுக்காக தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுறப்ப அந்த தெய்வங்கள் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கணும். அதே நேரத்தில் என்ன காரியத்துக்காக வழிபடுறோமோ அந்த செயலும் நடக்கணும். அதுக்கு தகுந்தபடி தான் தெய்வங்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால் லக்கணத்தை பாதிக்காமல் பணப்பெருக்கத்தையும் தடுக்காம 12 லக்கணத்துக்கும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். முயற்சி செஞ்சு பாருங்க. பணம்ங்கிற ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு நாம் பல வழிகளில் முயற்சி பண்ணுவோம். ஆனால் எல்லாராலையும் நினைக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியறதில்ல. அதுக்கு காரணம் நாம் பிறந்த நேரம், காலம் நமக்கு சாதகமாக அமையாமல் இருக்கிறது தான். கடுமையாக உழைக்கிறவனை விட உழைக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குங்கிறது ஒரு காமெடியான வார்த்தையாக இருந்தாலும் அவங்களும் உழைச்சத்தான் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சில பேருக்கு உழைப்புக்கான பணம் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அந்த பணம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போயிடும். உழைப்புக்கு ஏற்ற பணம் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கும் கிடைக்கிற பணம் நம்மளை உயர்த்துறதுக்கும் நம்ம ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இருக்குது. அந்த கிரகங்களோட ஈர்ப்பு சக்தியை நம்மளால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் கடவுள்களாக அந்த கிரகங்களை அடையாளப்படுத்தி இருக்காங்க. அந்த முறையில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் பணம் பெருகுங்கிறத 12 லக்கணத்துக்கும் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு லக்கணத்துக்கு 3 தெய்வங்களை கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் லக்கண புள்ளிக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபட்டால் போதும். இப்போது 12 லக்கணத்துக்கும் என்னென்ன தெய்வங்கள் பணத்தை பெருக்கும் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேச லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வம் விநாயகர், ஹயக்ரீவர், அனந்த சயன பெருமாள். இந்த 3 தெய்வங்களில் ஒன்று சரியாக தேர்ந்தெடுத்து வழிபட்டால் போதும். ரிஷப லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் மிருதுஞ்சேஸ்வரர், ஏகபாதர், அனந்த சயன பெருமாள். இந்த 3 தெய்வங்களை ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். மிதுன லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் மகா ஈஸ்வரர், அரங்கநாதர், ஏகபாதர். இந்த 3 தெய்வங்கள் ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். கடக லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் சரஸ்வதி தேவி, துர்கா தேவி, முருகன். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று சரியாக தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். சிம்ம லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் கிருஷ்ணர், முருகர், சிவன். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். கன்னி லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் ராமர், சிவன். இந்த 2 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். துலா லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் தட்சணாமூர்த்தி, ராமர், ஆதிசேஷன். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். விருச்சிக லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் சூரியன், ஆண்டாள், மகாலட்சுமி. இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். தனுசு லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் காயத்ரி தேவி, சக்கரத்தாழ்வார், மகாலட்சுமி. இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்றை சரியாக தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். மகர லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் நரசிம்மமூர்த்தி, சக்கரத்தாழ்வார், முருகன். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று சரியாக தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். கும்ப லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் லட்சுமி நாராயணர், வராக பெருமாள், முருகன். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். மீன லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், ஜம்புகேஸ்வரர், விநாயகர். இந்த 3 தெய்வங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து வழிபட்டா போதும். நன்றி.